அவர்களுக்கும் இந்த படத்தை இயக்கிய மிகப்பெரிய வெற்றி இயக்குனர் ஹரியின் சீடர் அன்பிற்குரிய சகோதரர் NTG சரவணன் அவர்களுக்கும் அன்று முதல் இன்று வரை நகைச்சுவையில் மேதையாக இருக்கக்கூடிய என் ஆரியூர் சகோதரர் சார்லி அவர்களுக்கும் வெற்றி படத்தை இயக்குவதில் நான் என்றுமே சிங்கம் என்ற வகையில் இயக்குநர்களின் மேதையாக இருக்கக்கூடிய சகோதரர் டைரக்டர் ஹரி அவர்களுக்கும் என் இதய தெய்வம் புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கே கதை எழுதி இன்று தொழிலாளர்களின் கூட்டமைப்புக்கு மேதையாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய டைரக்டர் VC குகநாதன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களின் மேதையாக இருக்கக்கூடிய அருமை தயாரிப்பாளர் அண்ணன் முரளிதரன் அவர்களுக்கும் ஒரு கதாநாயகன் 50 படத்தில் நடித்தா என்ன பேரும் புகழும் வருமோ அதை ஒரே படத்தில் கொடுத்த கரகாட்டக்காரன் படத்தை எடுத்த வெற்றி படத்தில் மேதையாக இருக்கக்கூடிய அண்ணன் கருமாரி கந்தசாமி அவர்களுக்கும் துரை அவர்களுக்கும் புதிய பாதை போட்டு புது கவிதையின் மேதையாக இருக்கக்கூடிய என் ஆரியூர் நண்பன் டைரக்டர் நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கும் இப்படத்தில் பங்கு பெற்ற அஜய்க்கும் ஹாசினி அவர்களுக்கும் இசையமைப்பதில் நான் ஒரு பெரிய மேதையாக இல்லை என்றாலும் ஒரு குட்டி மேதை என்ற வகையில் நிரூபித்திருக்கும் 7 பாடல்களை அருமையாக இசையமைத்திருக்கும் அருமை சகோதரர் இசையமைப்பாளர் தினா அவர்களுக்கும் திரையுலக வாழ்க்கையில் என்றென்றுமே கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு எனக்கு உதவி டைரக்டர் வாய்ப்பு கொடுத்த என் குருநாதர் ராமநாராயண் சகோதரர் அருமைக்குரிய அண்ணன் ராமசாமி அவர்களுக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு பல பாடங்களை எழுதி இந்த படத்திலும் ஒரு அருமையான பாடல் எழுதிய என்றென்றும் பாடலாசிரியர் மேதையாக இருக்கக்கூடிய கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கும் அருமைக்குரிய வெற்றி படத்தில் மேதையாக இருக்கக்கூடிய டைரக்டர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் இன்று திரையுலகை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்ற வகையில் எவ்வளவோ முயற்சியில் யாராரோ எடுத்தாலும் திரையுலகை நாங்கள் என்றுமே அழிய விட மாட்டோம், அது நடக்கவே நடக்காது என்ற வகையில் திரையுலகை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக ரசிக பெருமக்களுக்கும் இன்னைக்கு இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிற பல பேர் மத்தியில் எங்கேயுமே ஓடாம என் மன்றத்தை என்றும் கட்டி காத்து வரும் எனது உயிரினும் மேலான ரசிகர் மன்ற உடன் பிறப்புகளுக்கும் திரையுலகை மக்களுக்கு கொண்டு செல்லும் மேதைகளாக இருக்கக்கூடிய அருமைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். டைரக்டர் VC குகநாதன் சொல்லும்போது சொன்னார், நான் கண்டிப்பாக ராமராஜனுக்கு ஒரு கதை எழுத வேண்டும் என்று சொன்னார். நான் பொதுவாக கதை சொல்லும்போது பணத்தை பற்றியோ ரேட்டை பற்றியோ பேசுறதில்ல, கதையை மட்டும்தான் கேட்பேன். ஆனால் அண்ணன் VC குகநாதர்கள் படம் எடுப்பதாக இருந்தால் இதய தெய்வம் புரட்சி தலைவருக்கே கதை எழுதியவர், கண்டிப்பாக அவர் கதையெல்லாம் கதை கேட்காம நடிப்பேன். எல்லோரும் அற்புதமாக பேசினார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையுமே நான் அப்போ இருந்தே சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் பெரிய படங்கள் நடிச்சிருக்கலாமே, ABM நடிச்சிருக்கலாம், அவங்க நடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு வளர்ந்தாள். ஆரம்பத்திலிருந்து சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து எங்கள் அப்பா கண்டக்டர், எங்கள் அண்ணன் டிரைவர். அந்த கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால நம்மளை வச்சு படம் பண்ணும்போது பல லட்சம் கிடைக்கும் போது அது ஒரு சாதாரண தயாரிப்பாளர் எடுத்து அவருக்கு ஒரு லட்சம் கிடைக்கும் நினைக்கிறனால தான் நான் நினைச்சேன். ஒரு பெரிய படத்துக்கு பண்ணும்போது அவன் ஏற்கனவே பணக்காரன் ஆக்குறது எனக்கு இஷ்டமே கிடையாது. அதனால தான் ஆரம்பத்திலிருந்து
நான் பெரிய படங்களுக்கு நடிக்க யோசிச்சதுக்காரன், நடிக்கக்கூடாதுங்கிறது இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கூட இயக்குனர் என்டிஜி சரவணன் வந்து என்கிட்ட அந்த படத்தை நடித்த காரணமே வேற ஒன்றுமே கிடையாது. அவர் சொன்ன டைட்டில் மேதை, அந்த டைட்டிலுக்கு மட்டுமே இந்த படத்தை நடிச்சு ஒரு வருஷத்தில் 8 படம் கொடுத்த நான் இன்னைக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு படம் கொடுக்க முடியல. எத்தனையோ படங்கள் வந்தது, செகண்ட் ஹீரோ, அந்த ஹீரோ, கேரக்டர் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. நான் என்னைக்கும் லட்சியம் கொள்கை மாறாதவன். திரைப்படத்துறையில் என் குருநாதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை பார்த்தா நடிக்கவே வந்தேன். அவர் எப்படி இளைய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பத்திலிருந்து 1 முதல் 100 வரை கதாநாயகனாக இருந்தாரோ அதேபோல் என் திரையுலக வாழ்வில் அவரை பின்பற்றி, அவர் கொள்கையை பின்பற்றி நான் 1 முதல் 100 வரை ஆனாலும் சரி, 50 வரை ஆனாலும் சரி கதாநாயகன் மட்டுமே நடிப்பேன் என்ற கொள்கையோடு இருக்கின்றேன். எப்படி வேணாலும் நடிச்சிடலாம், எப்படி வேணாலும் ஆடிடலாம். ஆனால் எனக்குள்ள ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்ட மாற்றுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் எத்தனை ஆண்டும் பரவாயில்லை, எத்தனை ஆண்டு வெளிவிட்டு கேப் வச்சு வந்தாலுமே கண்டிப்பாக இன்னைக்கு உண்மையிலே நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரு கடமைப்பட்டுக்கன்னா என் தாய்க்கோ தகப்பனுக்கோ இல்லை, உங்களுக்கு தான். ஏன்னா இன்னைக்கும் 10 வருஷம் படம் வராமலும் நீ கிட்டத்தட்ட 10,000 மன்றம் இன்னைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் உயிர் உள்ளவரை உங்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் வகையில் கூறி, இவ்வளவு காலத்திலும் ராமராஜனை வச்சு படம் பண்ணலாம் அப்படி நினைத்த இயக்குனர் என்டிஜி சரவணன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் குமார் அவர்களுக்கும், சீர்காழி சிவசங்கர் அவர்களுக்கும், பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கும்